மொழிப்போர் இங்கே நடத்தப்பட்ட காலகட்டத்தில் இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே இந்தி மொழியில் தான் பரீட்சை எழுதணும். வெதர் இட் இஸ் அது ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், இல்லை மத்திய அரசாங்கத்தில் இருக்க பணியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும். அதே மாதிரி சேவைத்துறைகளாக இருக்கலாம். இப்போ அஞ்சல் துறை, தபால் துறை இருக்குது. அதில் ஒரு மணி ஆர்டர் அனுப்புனா கூட நீ ஹிந்தியில் தான் அனுப்பி ஆகணும். அப்படி தீவிரமாக இந்தி மொழி திணிக்கப்பட்டு கொண்டிருந்த காலம் அது. நம்ம தமிழ் மண்ணில் இந்தி மொழி வந்து திணிக்கப்படுது. இந்தியா மாதிரி ஒரு பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட ஒரு நாட்டில் அதிகாரம் முழுக்க மத்திய அரசாங்கத்தோட கையில் குவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இப்பயும் அப்படி தான் இருக்குது. பெரும்பாலான அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. அந்த மத்திய அரசாங்கத்தோட நீ பேசுவதற்கோ நெகோஷியேட் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் நீ ஒற்றை மொழியை தான் பயன்படுத்தணும், இந்தியை தான் நீ இணைப்பு மொழியாக பயன்படுத்தணும்னு ஒரு தீவிரமான ஒரு மொழி திணிப்பு நடந்த காலத்தில் இந்த மொழிப்போர் வந்து இந்த மண்ணில் நடந்திருக்கு. அதில் பல்வேறு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பேர் அந்த மொழிப்போரில் உயிர் நீத்திருக்காங்க. பல பேர் ரத்தம் சிந்திருக்காங்க, போராடி இருக்காங்க, பல விஷயங்களை இழந்திருக்காங்க, தங்களது படிப்பை இழந்திருக்காங்க. இன்றைக்கி நாம் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் வாழ்கிறோம். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, நான் ஒரு இந்தி திணிப்புக்கான முயற்சிகள் இங்கே எடுக்கப்பட்ட காலங்களில் இப்பயும் அந்த முயற்சிகள் நடந்துட்டு தான் இருக்குது. மத்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா, நீ வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும், நவோதயா பள்ளிக்கூடங்களை வந்து இங்கே கொண்டு வரணும், அப்படின்னா தான் கல்விக்கு உனக்கு வர வேண்டிய மானிய தொகையை நான் வந்து ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம். அப்போ இந்த மாதிரி நெருக்கடிகள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. நாம் என்ன சொல்கிறோம், இந்த காலகட்டங்களில் நிறைய குழந்தைங்க கூட பனியன் போட்டிருந்தாங்க, ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான ஒரு ஃபவுண்டேஷன் வந்து அன்னைக்கு போடப்பட்டது தான். அந்த மொழிப்போரில் மக்கள் தங்களை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டது, அவங்களோட தியாகம், அவங்க இழந்த விஷயங்கள், அவங்களோட அந்த வீரம் செறிந்த போராட்டங்கள் தான் இந்தி மொழியை வந்து பின்வாங்க வைத்து ஆங்கிலம் இணைப்பு மொழியாக ஆக்கப்பட்டது. இன்றைக்கி நீங்கள் சிவில் சர்வீஸ் எழுதலாம், உங்களுக்கு ஹிந்தி தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போகலாம், உங்களுக்கு ஹிந்தி தெரியணுங்கிற அவசியம் இல்லை, இங்கிலீஷ்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியா முழுக்க எங்கேனாலும் போகலாம். இங்கிலீஷ் மட்டும்தான் இன்றைக்கி இணைப்பு மொழியாக இருக்குது. அதுக்கு ஒரே காரணம் அன்னைக்கு நடந்த அந்த இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு வீரம் செறிந்த போராட்டம் தான். அந்த வரலாறை சில பேருக்கு தெரியலாம், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அந்த வரலாறை வந்து மீண்டும் நினைவுபடுத்துகிற விதமாக இப்படம் இருக்குது. குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி